இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 25% வரியை அறிவித்து அதிர்ச்சி கொடுத்தார் அமெரிக்க அதிபர் டிரம்ப். அதே சமயம் ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெய் மற்றும் ஆயுதங்கள் வாங்கினால் கூடுதல் வரி விதிக்கப்படும் எனவும் எச்சரித்தார். ஆனால் இந்தியாவோ ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் கொள்முதல் செய்து வருகிறது. இதனால் ஆத்திரமடைந்த டிரம்ப் மேலும் 25% கூடுதல் வரிகளை விதித்தார். இதன் மூலம் அமெரிக்க சந்தைகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் இந்திய பொருட்களுக்கான வரி 50% அதிகரித்துள்ளது. இதற்கு இந்தியா கடும் எதிர்வினையாற்றியது. அதே சமயம் ரஷ்யா, சீனா உள்ளிட்ட பல நாடுகள் அமெரிக்காவின் வரி விதிப்பு கொள்கைக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தன. இந்த நிலையில் வரும் 15ஆம் தேதி ரஷ்ய அதிபர் புதினும் பிரதமர் மோடியும் நேரில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளனர். அது மட்டுமின்றி பிரதமர் மோடியை ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டிற்கு வருகை தருமாறு சீனா அழைப்பு விடுத்துள்ளது. இந்த மாநாட்டில் பிரதமர் மோடி பங்கேற்கவுள்ளார். அமெரிக்காவின் வரி விதிப்பு தொடர்பாக சீன அதிபருடன் மோடி பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். அமெரிக்க அதிபரின் வரி விதிப்பு பல்வேறு நாடுகளை பாதித்துள்ளது. இந்தியாவை போல் பிரேசிலுக்கும் 50% வரி விதித்து அதிர்ச்சி கொடுத்துள்ளார் டிரம்ப். இதற்கு பிரேசில் அதிபர் லூயிஸ் இனாஷியோ லூலா டா சில்வா கடும் எதிர்ப்பு தெரிவித்தார். இந்த விவகாரம் குறித்து பேச விரும்பும்படி பிரேசில் அதிபருக்கு அழைப்பு விடுத்தார் அதிபர் டிரம்ப். பிரதமர் மோடி, ரஷ்ய அதிபர் புதின், சீன அதிபர் ஜின்பிங் ஆகியோருடன் பேசிக் கொள்வதாக பிரேசில் அதிபர் பதிலடி கொடுத்துள்ளார். இந்த நிலையில் பிரதமர் மோடியுடனும் சீன அதிபர் ஜின்பிங்குடனும் நேற்று முன்தினம் பேச்சுவார்த்தை நடத்தினார். அது மட்டுமன்றி நேற்று ரஷ்ய அதிபர் புதினுடனும் பேசியுள்ளார். இந்த பேச்சுவார்த்தையில் அமெரிக்காவின் வரி விதிப்பு குறித்தும் உக்ரைன் போர் நிறுத்தம் குறித்தும் அவர் பேசியதாக கூறப்படுகிறது. அமெரிக்க அதிபர் டிரம்பின் அழைப்பை ஏற்காமல் இந்தியா, சீனா, ரஷ்யா உள்ளிட்ட தலைவர்களுடன் பிரேசில் அதிபர் பேச்சுவார்த்தை நடத்திய சம்பவம் தான் உலகளவில் கவனம் ஈர்த்து வருகிறது.